எல்லா புகழும் இறைவனுக்கு, எல்லா புகழும் முருகனுக்கு. இன்னைக்கு நாம என்ன பண்ண போறோம்? மதம்பட்டி ரங்கராஜன், ஜாய் கிறிஸ்டிலா அவங்க பிரச்சனையை பத்தி நம்ம பேச போறோம். அந்த பிரச்சனையை ஏன் பேச போறோம்னா, இது எதனால இந்த பிரச்சனைகள் வருது, எப்படி வருது, யார் என்ன எப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி ஒரு வீடியோ, ஒரு கருத்து நான் ஒருத்தவங்களை பத்தி கருத்து பேசுறேன். இந்த கருத்து எங்க வீட்டில் ஒரு சில விஷயங்கள் நடந்தது. அதையும் ஜாய் கிறிஸ்டிலா அண்டு மாதம்பட்டி ரங்கராஜன் அவங்க பிரச்சனையும் சேர்த்து ஒரு வீடியோவை போட்டிருக்கேன். இந்த வீடியோவை முக்கியமா எல்லாருமே பாருங்க. இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. கொஞ்சம் கதை மாதிரி இருக்கும், ஆனா உண்மையான விஷயங்கள், உண்மை சம்பவங்களை போட்டிருக்கேன். ஒண்ணு. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, பெண் வச்சிருக்கிறவங்க, முக்கியமா பெண் குழந்தை வச்சிருக்கிறவங்க ரொம்ப கவனத்துக்கு, அவங்களுக்காண்டியும் இந்த வீடியோ போட்டிருக்கேன். யாரெல்லாம் கல்யாணம் முடிச்சு கொடுத்துருக்கீங்க, யாரெல்லாம் கல்யாணம் முடிக்கிற பக்குவத்துல பெண் வச்சிருக்கிறீங்க, அதெல்லாம் பார்க்கணுங்கிறதுக்காண்டி. ஏன்னா இப்ப இருக்க காலகட்டத்துல எப்படி இருக்கு, என்ன நடக்குது, என்ன மக்களை நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காண்டி இந்த வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோல போய் நீங்க பாருங்க. நிறைய விஷயங்கள் தெரிய வரும். என்ன நடக்குது, ஏது நடக்குது, எப்படியெல்லாம் மனுஷர் இருக்காங்க, ஏமாந்து போகக்கூடாதுங்கிறதுக்காண்டி இந்த வீடியோ போட்டிருக்கேன். இதை பாருங்க, பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நீங்கள் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணும்போது தான் நிறைய பேருக்கு அது ரீச் ஆகும், நிறைய பேருக்கு போய் சேரும். பொண்ணு வச்சிருக்கிறவங்க மெயினாங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. பொண்ணு மட்டும் வேணும்னு தான் ஃபர்ஸ்ட் கேட்பாங்க. பொண்ணு கொடுத்தா போதும் தான் வராங்க. ஏன்னா எங்கேயுமே பொண்ணு கிடைக்கலன்னு உடனே பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு பிடிச்சி போச்சு, ஓகே எல்லாம் பேசின உடனே அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க இப்படி அப்படிங்கிறாங்க. இல்லைன்னா பொண்ணு எடுத்துட்டு போய் பிரச்சனை பண்றாங்க. எல்லாத்தையும் விட வீடு இருக்கா, வாசல் இருக்கா, அது இருக்கா, இது இருக்கா, பொண்ணு வீட்டுல என்ன பொண்ணப்பா இதான் வேலை பாக்குறாங்களா, அந்த டெய்லர் வேலைன்னா பொண்ணு எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆண் குழந்தை இல்லாத வீடுனா பொம்பளை பிள்ளைய எடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்க வீட்டுக்கு பொண்ணை கொடுக்காதீங்க. உண்மையில சொல்றேன், பொண்ணு கொடுக்குறப்ப ரொம்ப யோசிச்சு கொடுங்க. யாரும் நம்ம கிட்ட பொண்ணு கேட்க வரவங்க பயப்படணும். பயந்தா மட்டும்தான் நம்ம பிள்ளைகளை கொண்டு போய் நல்லா வச்சுக்குவாங்க. பொண்ணு கொடுப்பாங்களான்னு ரொம்ப பார்த்து ஜாக்கிரதையா கொடுங்க. இது அதுன்னு கேட்கறவங்களாம் வீட்டை விட்டு வெளியே விரட்டி அடிங்க. வீட்டுக்குள்ளேயே ஏத்தாதீங்க. யாரு சொல்றாங்க, உண்மையில இன்னொன்னு சொல்றேங்க, சொந்தக்காரங்க சொல்றாங்க, பந்தக்காரங்க சொல்றாங்கன்னு சொல்லிட்டு பொண்ணை கொண்டு போய் எங்கேயாவது தள்ளிடாதீங்க. ஏன்னா அந்த மாதிரி எங்க அக்கா வீட்லயும் நடந்துச்சு. அந்த மாதிரி தள்ளி கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. யாரையுமே நம்பாதீங்க. 2 வாழ்க்கையிலே அந்த பொண்ணு கஷ்டப்பட்டா. சொந்தக்காரங்க பந்தக்காரங்க யாரையும் நம்பாதீங்க. உங்களுக்கு அப்பா அம்மாவுக்கு என்ன தோணுதோ, உங்களுக்கே பிடிச்சிருக்கு, நீங்களே கிணத்துல உங்களை பிள்ளைய தள்ளி விடுறீங்கன்னா நீங்களே தள்ளுங்க. ஏன்னா எல்லாரும் சேர்ந்து தள்ளி விட்டுருவாங்க, நம்மளை யோசிக்க விடாம. கடைசியில என்ன பண்ணுவாங்க, நம்ம தான் செஞ்சோன்னு நம்ம தலையில தள்ளி வச்சுட்டு நம்மளை ஒதுக்கி வைப்பாங்க. அதனால யோசிச்சு முடிவு பண்ணுங்க. யாரையும் நம்பாதீங்க. உங்க பிள்ளை நீங்களே பாலுங்கிணறா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்களே தள்ளி விடுங்க. ஒரு திருப்தியாவது கிடைக்கும். சரிங்களா?